இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்று சொல்லி 2021 நடைபெற்ற அவர்களுடைய பேரவையினுடைய அவர் சார்ந்த சமூகத்தினுடைய பேரவை கூட்டத்திலே அவர் கலந்து கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவர் பெயரில் தான் மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே முறையீடு செய்யப்பட்ட போது அந்த வழக்கிலும் வாதாடியது அவர்கள்தான். அதை மறுக்க முடியாது. மற்றொன்று சொல்றேன், நீங்க சொன்னது சொல்லிடுறேன். மற்றொன்று ஜனார்த்தனம் நீதியரசர் ஜனார்த்தனம் மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொன்னதாக சொல்கிறார். அவர்களுடைய பதிலே அதுக்கு பதில் இருக்கிறது. அவர் சொன்னது எப்போது? 2010. எதற்காக சொன்னார்? மத்திய அரசாங்கம் அன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுக்கின்ற போது மத்திய அரசாங்கம் அன்றைக்கு இருந்த யூபி அரசாங்கம், இவர் பங்கேற்றிருந்த யூபி அரசாங்கம் அன்றைக்கு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அன்றைக்கு ஜனார்த்தன் சொன்னது மத்திய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதில் ஜாதிவாரி கணக்கும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். ஆனால் என்ன நடந்தது? நேற்று சொன்ன போது அவர் எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தார்கள்? ஓபன் என்ட் எனுமரேஷன் முறையில் நீ உன் ஜாதியை சொல்லு. ஒரு ஜாதி 50 பேர், ஒரே ஜாதி 50 பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லப்பட்டதால் அன்றைக்கு 2011 46,07,000 இல்ல நேற்றே நிறைய விளக்கங்கள் நான் சொல்லிடுறேன். நேற்றே உட்காருங்க. நான் பேசிடுறேன். உட்காருங்க. நான் சொல்லிடுறேன். உட்காருங்க. நான் முடிவு சொல்லிடுறேன். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க. இந்த விவாதம் இருங்க. உட்காருங்கன்னு சொல்ல உட்காருங்க சார். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இல்ல இப்ப நான் பேசிடுறேன். உட்காருங்க. இல்ல அதை பத்தி நான் சொல்லிடுறேன். உட்காருங்க. பாருங்க, மாண்பு உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் உட்காருங்க. அவர் இருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க. மாண்பு உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் இருங்க. பதிவு இருங்க. மாண்பு உறுப்பினர் பாருங்க, உட்காருங்க. நீங்க ஆளாளுக்கு இப்படி பேசலாம் அனுமதிக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் MRK பன்னீர்செல்வம் ஒரு பெர்டினன்ட் கொஸ்டினை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், நேற்று மாண்பு உறுப்பினர் சி வி சண்முகம் பேசுகிற போது எங்கள் தலைவருடைய உறவினர் தான் வழக்கு பதிவு செய்தார் என்று சொன்னார். ஆணித்தரமாக எங்கள் தலைவருடைய உறவினர் யாரும் பதிவு செய்யவில்லை, ஆதாரம் இருந்தால் கொடுங்கள் என்று சொன்னார். மாண்பு உறுப்பினர் சி வி சண்முகம் ஆதாரம் இருந்தால் என்னை காட்டுங்கள், ஆதாரம் இல்லை என்றால் அவை கொடுங்க, நான் நீக்கி விடுவேன். அதோட அடுத்த பிரச்சனைக்கு போலாம். மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார், இதானே வேணும் உங்களுக்கு? வேற என்ன? மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள், 10.5% குறிப்பிட்டார்கள். இது நீண்ட காலமாக வன்னியர் பெருமக்கள் தங்களுக்கு உள் ஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக போராட்டம் நடத்தியிருந்தார்கள். பல வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். அரசுடைய கவனத்திற்கு வந்தது. அப்பொழுதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது அம்பா சங்கர் கமிஷன் அறிக்கை அடிப்படையில் 10.5% ஒதுக்கீடு வழங்கப்படும். அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, அதாவது நீதியரசர் திரு குலசேகரன் அவர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு குலசேகரன் அவர்கள் தலைமையில் 21/12/2020 தான் ஜிஓ நம்பர் 99 அரசாணை வெளியிட்டோம். அதில் தான் 10.5 இடஒதுக்கீடு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, வழங்கப்பட்டது மட்டுமல்ல, அதற்கு அந்த ஓய்வு பெற்ற நீதியரசரே தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு, இந்த கமிட்டிக்கு தேவையான அலுவலகம், அனைத்து அலுவலர்கள், தளவாட சாமான்கள் அனைத்தும் இந்த அரசாணை மூலம் வழங்கப்பட்டது. ஆனால் 2021 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு வந்த அரசாங்கம் அந்த கால அளவை நீடிக்கல. அந்த செயல்பாட்டு கொண்டு வந்துட்டோம். ஆனால் கால அளவை நீடிக்கப்பட்டிருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு இந்த உள் ஒதுக்கீடு இடம் கிடைச்சிருக்கும் வன்னியர் பெருமக்களுக்கு. ஆனால் கால நீடிப்பு செய்யாத காரணத்தினால காலாதி ஆகிவிட்டது. அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் அன்றைய அரசாங்கம் போதிய தரவுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காத காரணத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் போயிருக்குது. இதுதான் நிலைமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான்
வன்னியர் பெருமக்கள் நீண்ட காலமாக போராடி வந்ததற்கு தீர்வு காணுவதற்காக 10.5% உள் இடஒதுக்கீடு கொண்டுவதற்கான அனைத்து முயற்சியும் எடுக்கப்பட்டது என்பதை தங்கள் வாயிலாக அவையில் பதிவிக்கிறேன். நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த பிரச்சனை இதோடு முற்றுப்படி யாரும் பேச அனுமதி இல்லை. மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள் போதுமானது. உட்காருங்க மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார், போதுமானது. இந்த விவாதத்துக்குள் நான் போக விரும்பவில்லை, முடிஞ்சிச்சு, விடுங்க. மாண்பு உறுப்பினர், மாண்பு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பேசலாம். நீங்க உட்காருங்க, உட்காருங்க, போதும், உட்காருங்க, பேசியா, உட்காருங்க, உட்காருங்க. எல்லாம் மாண்பு யாருக்கும் பேச அனுமதி இல்லை, யாருக்கும் பேச அனுமதி, இந்த பிரச்சனை குறித்து பேச அனுமதி இல்லை. மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுங்க, பேசுங்க. எல்லா விவரம் சொல்லியாச்சு, உட்காருங்க. பேரவை தலைவர் அவர்களே, மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர் நீங்க பேசுங்க தொடர்ந்து. நிக்கிறாங்க, கேளுங்க. 26-27 ஆண்டினுடைய கம்ப்ளீட் பண்ணிட்ட போதும், இதுக்கு மேல வேண்டாம், இது மேல விவாதம் வேண்டாம். நிதிநிலை அறிக்கையை பாருங்க.